வாழ்க்கையில துவண்டு போய் இருக்கீங்களா? வேதனையோட இருக்கீங்களா? எந்த வார்த்தை என்ன தேற்றும் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருது. பயத்தின் மத்தியில இருக்கிற உனக்கு நான் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருகிறாரு. ரெண்டாவது, பிசாசின் போராட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை, பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரம் உங்களுக்கு தருகிறேன். அவைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. தாய் தகப்பனை இழந்து தனிமையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை, தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ஆண்டவர் சோர்ந்து போன நேரத்துல தரக்கூடிய இந்த 3 வார்த்தைகளை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. உங்க சோர்வு நீங்கி நீங்க ஹாப்பியா மாறுவீங்க.